தாவேக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்க CRPF பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பை கொடுத்திருந்தார்கள். அந்த பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் தற்போது விஜயனுடைய இந்த கரூர் பிரச்சாரத்துடைய சம்பவத்துக்கு பிறகாகவும் அதே நேரத்தில் அந்த பிரச்சாரத்துக்கு முன்னதாக விஜயனுடைய இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவருடைய வீட்டின் மாடியில் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்த அந்த விவகாரம் உள்ளிட்டவை எல்லாம் கருத்தில் கொண்டு CRPF வீரர்கள் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பிரிவு பாதுகாப்பை Y+ பாதுகாப்பு அல்லது Z பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அவர் பொதுவெளியில் மக்களை சந்திக்க செல்லக்கூடிய சூழலில் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதற்காக பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த பிரிவு அதிகாரிகள் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அவருடைய இல்லத்துக்கு பின்வழியாக நுழைந்து மாடியில் ஒரு நபர் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்து அங்கு விஜய் அவர்கள் வாக்கிங் செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்து கட்டியணைத்ததாகவும் பின்னர் அவர் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டு அந்த நேரத்தில் விஜயனுடைய பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும், விஜய்க்கு உரிய பாதுகாப்பை உள்ளூர் காவல்துறையும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீலாங்கரை காவல் நிலையத்தில் தாவேகா சார்பில் ஒரு மனுவானது வழங்கப்பட்டிருந்தது. விஜயனுடைய பாதுகாப்பு உறுதிப்பட்டு சொல்லி அதே நேரத்தில் CRPF வீரர்கள் தொடர்ந்து அவருக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கி வரக்கூடிய சூழலில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். அண்மையில் கரூர் நடைபெற்ற பிரச்சாரம், விஜய் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கூடக்கூடிய கூட்டம் உள்ளிட்டவெல்லாம் கருத்தில் கொண்டு அவருக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை Z பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது Y+ பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் ஒரு பரிந்துரை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அவர்களுக்கு Z பாதுகாப்பானது இருந்தது. அதற்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த பாதுகாப்பை Z பிரிவு பாதுகாப்பாக மேம்படுத்தப்பட்டது. இந்த சூழல்ல தற்பொழுது அந்த பட்டியலில் விஜய்க்கும் அந்த பாதுகாப்பு மேம்படுத்தப்படுவதற்கான ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.